Okay, just I will repeat. So what we are discussing is number one, the OS பத்தி discuss பண்ணிக்கிட்டு இருக்கோம். So like what is OS? Okay, why? Because நீங்க Linux படிக்கணும் அப்படின்னா you have to have idea about OS because Linux is a operating system. Okay, so what is OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா let's consider a use case. ஒரு யூஸ் கேஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஹார்ட்வேர், ஓகே, உங்கள் பிசி உங்கள் லேப்டாப்ஸ்லாம் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹார்ட்வேர், ரேம், சிபியூ, மதர் போர்டு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு என்கிட்ட ஓஎஸ் இல்லை, என்னோட சிஸ்டமில் ஓஎஸ் கிடையாது, என் லேப்டாப்பில் ஓஎஸ் கிடையாது. அப்போ என் ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாது பிகாஸ் இட் டஸ் நாட் நோ நான் என்ன சொல்கிறேன்னு. ஆஸ் ஹியூமன் நான் சொல்கிறது அது புரியாது கரெக்டாக. அதேமாதிரி ஒரு ஃபோல்டரை ஸ்டோர் பண்ணேன், இல்லை ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணேன், என் ஹார்ட் டிஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இட் டஸ் நாட் நோ, நான் சொல்கிறதுக்கு புரியாது பிகாஸ் யுவர் ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ டேரெக்டாக யூ கான்ட் இன்டராக்ட் வித் யுவர் ஹார்ட்வேர். ஆஸ் அ ஹியூமன் யூ கேன் டைரக்ட்லி நாட் இன்டராக்ட் வித் ஹார்ட்வேர். ஸோ சம் இன்டர்ஃபேஸ் நீடட் டு இன்டராக்ட் வித் யுவர் ஹார்ட்வேர், சம் இன்டர்ஃபேஸ் நீடட். அப்போ அந்த இன்டர்ஃபேஸ் யார் கொடுப்பா அப்படின்னா யுவர் ஓஎஸ் ப்ரோக்ராம். ஸோ எண்ட் ஆஃப் டே ஓஎஸ்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம் which is developed in some programming language like C, C++, etc. What operating system you use பண்றீங்களோ based on the operating system they'll be created using some programming languages. Okay, so அந்த OSங்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்க ஆர்டர் கூட ஓகே கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if I want to increase the speaker volume in my Windows PC, what I'll do, I'll just go to settings. Okay, in settings போவேன், செட்டிங்ஸ்ல போய்ட்டு I'll be having a speaker. Okay, that means volume. I'll go to my system. In my system I'll have sound. In sound I can see if I increase and decrease volume, what happens, என்னோட லேப்டாப்ல ஸ்பீக்கர்னு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், அந்த ஆர்டர் கூட கம்யூனிகேட் பண்ணும், and OS கம்யூனிகேட் பண்ணி it will increase the speaker volume, hardware speaker, or decrease the hardware speaker volume. If I want to store the data, okay, so hard disk, end of day hard disk is a hardware, so I'll go to my file manager. Okay, if I go to file manager you can see your this PC. Okay, you can see your this PC. So this PC போய் பாத்தீங்கன்னா you have your hard disk. So I have my hard disk. Okay, so அப்ப இந்த hard disk குள்ள தான் I've been storing all my data. அப்போ யார் ஹெல்ப் பண்றா இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு? டைரக்டா அந்த ஹார்ட்வேர்ல my Windows OS is giving me the interface. அப்போ OS வந்து interface கொடுக்குது. So now I can right click, I go to new folder, just create a new folder called demo. That's all. Okay, the folder is already existing, that's not a problem. Okay, so this is how you can interact with your hardware through your OS. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் ஓஎஸ் இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் யூஸ். ஓகே, ஏன் நாட் யூஸ்? எண்ட் ஆஃப் டே நீங்கள் உங்கள் ஆர்டர் கூட இன்ட்ராக்டே பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்ட்ராக்ட் வித் ஹார்ட்வேர் யூ நீட் ஓஎஸ். ஓகே, ஸோ திஸ் வை வி நீட் ஓஎஸ். ஸோ அப்போ வந்து நம்ம எதுக்கு ஓஎஸ் பற்றி பெருசாக பேசுகிறோம்? வாட் இஸ் அ நீட்? ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏன் ஓஎஸ் பற்றி நம்ம அதிகமாக பேசணும்? பிகாஸ் இங்கே நீங்கள் படிக்க வந்து லினக்ஸ். அப்போ ஏன் ஓஎஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் டே ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, they are developing the applications. So some companies develop application for other companies. Some companies will have their own product or own software and they will be having customers. So end of day IT companies oda goal என்ன, they'll be solving the problem by creating the softwares. So அப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it can be their own software or it can be other company software. So at end of day it's a software. அப்போ end of day it's a program. Software it's built using some program. So if you want to run that program, எங்க program run பண்ணுவீங்க? Means அந்த software run பண்ண உங்களுக்கு எங்க வேணும்? Where you will run your software? For example, Teams. இப்போ நீங்க Teams எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? Where you running your Teams application? Top of your OS. இப்போ OS இல்லாம உங்களோட application Teams run பண்ண முடியுமா? You can't. Okay, so OS இல்ல அப்படின்னா you can't. Top of your OS only you are running your Teams application. Top of your OS only you are running Notepad application. Top of your OS only you are running the Chrome application. If you want to run any application you need OS. Without OS you can't run your application. Clear? அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி சாஃப்ட்வேர் ரன் பண்ணாலும் சரி, இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணுற எனி சாஃப்ட்வேர், இட் மே பி AI சாஃப்ட்வேர் ஆல்சோ, it will be run the top of OS only. Clear? So அப்போ வந்து if you have knowledge about OS only you can choose okay whether I'm developing application, okay, in the OS top I can run that application. Okay, so we should have idea about OS. Okay, so if you want to run your application you need a OS. Okay, without your OS you can't run your application. Okay, so this is the importance of OS. Okay, so what we are going to do is we are going to discuss about Linux and Windows OS. Okay, in this training we are going to discuss about Linux and Windows OS. So let's discuss about initially types of OS. So what kind of OS we have?
we have Windows OS, we have Linux OS, we have Mac OS, we have Unix OS. So industry these three are famous OS. Okay, fine. These four are very famous OS. So அப்ப வந்து நீங்க வந்து ஒரு application run பண்ண போறீங்க. Okay, it's a good job. Why we have this many OS? Why this many OS embedded? Okay, different. See, இப்போ வந்து சிம்பிளா நான் சொல்றேன். இப்படி எடுத்துக்கலாம். எதுக்கு இவ்வளவு அப்ளிகேஷன் இருக்கு? ஏன் இவ்வளவு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு? ஏன் இவ்வளவு நெட்ஃபிளிக்ஸ் எதுக்கு இருக்கு? ஆல்ரெடி பிரைம் இருக்குல்ல. why நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு? why ஹாட்ஸ்டார்? ஸோ ஒரு OS ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஒரு OS ஒரு யூஸ் கேஸ்க்கு தே கிரியேட்டட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிளீனா சொல்லணும் அப்படின்னா நீங்க விண்டோஸ் OS வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே அண்ட் யூஸ். விண்டோஸ் OS நீங்க யூஸ் பண்றீங்க, ஹேவ் டு பே. நீங்க ப்ராடக்ட் பே பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். பட் when comes to Linux, you don't want to pay. You can use it for free and it is open source. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், இதை பத்தினா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டோன்ட் வரி. ஓகே, அப்போ மேக் கேட்பீங்க. மேக் எதுக்கு அப்படின்னா எண்ட் ஆஃப் டே ஆப்பிள் இஸ் அ பிக் கம்பெனி. கரெக்டா? ஆப்பிள் வந்து எல்லாமே அவங்க ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தே டோன்ட் கோ ஃபார் தேர்ட் பார்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மேக்குங்கிற ஒரு லேப்டாப் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மேக் புக். ஸோ அந்த மேக் புக்கில் எல்லாமே அவங்களோட ஹார்ட்வேர். கரெக்டாக? அப்போ ஓஎஸ் மட்டும் அவங்க விண்டோஸ் போட்டாங்க இல்லை லினக்ஸ் போட்டாங்கன்னா இட் வில் நாட் பி எஃபிஷியன்ட். நம்ம ரைட்? கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஹார்ட்வேர் வந்து ரெண்டுக்குமே அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹார்ட்வேரில் சூப்பராக ரன் பண்ணுற மாதிரி மேக்னு ஒரு ஓஎஸ் வச்சுருக்காங்க. தே ஹேவ் தேர் ஓன் ஓஎஸ், மேக் ஓஎஸ். ஸோ தட் அது கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ஹார்ட்வேரில் ஸ்மூத்தாக ரன் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க ஓஎஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், மேக் பதிலாக விண்டோஸோ இல்லை லினக்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் தே ஹேவ் தேர் ஓன் ஐடென்டிட்டி. மேக் ஹேவ் தேர் ஓன் ஐடென்டிட்டி. அப்போ அவங்க வந்து வேற ஒரு ஓஎஸ்ல டிபெண்ட் பண்ணிடாமல் தே ஹேவ் தேர் ஓன் கஸ்டமைஸ்ட் ஓஎஸ் கால் மேக் ஓஎஸ். ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பர்பஸ், சர்வ்ஸ் டிஃப்ரெண்ட் பர்பஸ். கிளியர் ஆனி? காட் இட்? புரியுதா? why we have different OS? So எல்லாமே ஒரு purpose இருக்கு. Let's discuss that. Okay, so but what is the OS? You got to understand. அப்போ இந்த OS எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் டே எல்லா கம்பெனிஸும் அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க. நீங்களும் ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுவீங்க. உங்க கம்பெனிலையும் எண்ட் ஆஃப் டே அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க இல்லை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணனாலுமே we need OS. வித்தவுட் நீங்க ஜஸ்ட் யூ ரிமூவ் யுவர் விண்டோஸ் OS. உங்க லேப்டாப்ல இருந்து விண்டோஸோ மேக்கோ லினக்ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷன் ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க. டைரக்ட்லி ஆன் டாப் ஆஃப் ஹார்ட்வேர் யூ கான்ட் ரன் யுவர் அப்ளிகேஷன். கிளியர்? டாப் ஆஃப் ஹார்ட்வேர் யூ கான்ட் ரன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஓஎஸ் இருந்தால் தான் அந்த ஓஎஸ் மேலே தான் நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். கிளியர்? ஃபைன். ஸோ திஸ் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த அப்ளிகேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஓஎஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஓஎஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம ரைட்? அப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஓஎஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த ஓஎஸ் ப்ராப்பராக எஃபிஷியண்டான ஓஎஸாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகும். நம்ம ரைட் ஆகலாம்? ஏன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணா இட் பி ரன் இன் டாப் ஆஃப் ஓஎஸ். அப்போ டாப் ஆஃப் ஓஎஸ் தான் உங்கள் அப்ளிகேஷன், யுவர் ஆப் இஸ் ரன்னிங். அப்போ உங்கள் ஓஎஸ் ப்ராப்பராக இல்லை, அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை, கரெக்டான ஓஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா வெதர் யுவர் ஆப் வில் ரன் எஃபிஷியன்ட்லி, ரன் ஆகுமா? ஆப் வந்து எஃபிஷியண்டாக ரன் ஆகுமா? ஜஸ்ட் சேமி. சி, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் விண்டோஸும் யூஸ் பண்ணிருப்பீங்க, மேக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்மூத்னஸ் இருக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்மூத்னஸ்லாம் இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸ்மூத்னஸ். ஸோ அப்போ ஓஎஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ரன் யுவர் அப்ளிகேஷன். when you run your application. Okay, so let's discuss about Windows OS. So Windows OS னு மோஸ்டா எல்லாருக்குமே மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா it's user friendly. Am I right? It is user friendly. So Windows OS னு it's a user friendly. Why Windows OS is user friendly? Okay, why Windows OS is user friendly? Anyone? Why it's user friendly? Why? Because OS க்கு ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கு. நீங்க ஒரு OS கூட கம்யூனிகேட் பண்ணனும். ஒரு OS கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணனும்னா you can interact with your OS in two interface. Okay, you can interact with your OS in two interface. One is GUI. Yeah, you're right. One is GUI. Another one is CLI. இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நீங்க OS கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ உங்கள் வீட்டில் they are in different places, சிங்கப்பூர், யூஎஸ், யூகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்கன்னா எப்படி அவங்கள்ட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம்? ஒன்று நீங்கள் கால் பண்ணலாம், ஃபோன் கால் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம், வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால் பண்ணலாம். யூ ஹேவ் செகண்ட் ஆப்ஷன் ஆர் மெசேஜ் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ யூ ஹேவ் 3 ஆப்ஷன் டு கம்யூனிகேட் வித் அதர் பீப்புள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். லைக் சேம் வே நீங்கள் ஒரு ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். எதுக்கு ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறது தான் ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் 2 விதமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன் இஸ் GUI, CLI. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம்லேயே மீனிங்கே இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிராஃபிக்கல் மூவி சொல்லுவாங்க. கிராஃபிக்கலாக உங்களால் விஷுவலாக பார்க்க முடியும், விஷுவலாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கிராஃபிக்கல்னா கிராஃபிக்கலாக உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து கிராஃபிக்கல்னா எதுவும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் a folder here, நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிராஃபிக்கலாக ஒரு பாப்அப் மெனு வருது. நான் நியூ கொடுக்குறேன். கிராஃபிக்கலாக என்னால் அது பார்க்க முடியுது. ஐ கெட் another மெனு. எனக்கு கிராஃபிக்கலாக என்னால் ஃபோல்டர் ஐக்கான் பார்க்க முடியுதா? அதையும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ண, கிராஃபிக்கலை கிளிக் பண்ணுறேன். எனக்கு நியூ நேம் கேட்குது. அதுவும் நான் கிராஃபிக்கலாக என்ன பண்ணுறேன், ஐ கேன் see it. ஓகே, ஸோ வெல்கம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, and okay, it's already exist. Let's create another folder called அப்போ இந்த கிரியேட் ஆன ஃபோல்டர் எல்லாம் கிராஃபிக்கலா பார்க்க முடியும். இது ஓபன் பண்ணா டபுள் கிளிக் பண்ணி அந்த கிராஃபிக்கல் மேல இந்த கிராஃபிக்கல் தான், இதுதான் கிராஃபிக்கல் ஐகான். தெரியுதா? இந்த கிராஃபிக்கல் ஐகான் இதெல்லாமே என்னால விஷுவலா பார்க்க முடியும். ஸோ இது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், OS கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த கிராஃபிக்கல டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தட்ஸ் கால்ட் கிராஃபிக்கல். இல்ல ஒரு நோட் பேட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா நோட் பேட் நீங்க டைப் பண்றீங்க, கிராஃபிக்கலா அந்த ஐகான் பார்க்க முடியுது. அந்த கிராஃபிக்கலா அந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணி you can open the notepad. Got it? Clear? You can open the notepad. புரியுதா? So this is how it works. This is called graphical using. அப்போ OS கூட கிராஃபிக்கலா நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். So what is the another way? What is the another way to interact with OS? அப்படி கேட்டிங்க அப்படின்னா, let's go to this page. Let's go to desktop. Desktopல போய்ட்டு what I do, I'll open the terminal. Okay, I'll open the CMD. Okay, நான் CMD open பண்றேன். CMD. Okay, command prompt. It's called command prompt. This is the CLI. Okay, CLI னா என்ன அப்படின்னா, command line interface. Through commands you will be interacting with your OS. Okay, through your commands you will be interacting with your OS. So அப்ப நீங்க commands enter பண்ணி உங்க OS கூட interact பண்ணலாம். Okay, நீங்க commands enter பண்ணி you can interact with your OS. For example, நான் கிராஃபிக்கலா ஒரு folder create பண்ணேன். அதே மாதிரி நான் command யூஸ் பண்ணி கூட folder create பண்ணலாம். mkdir. Okay, mkdir. Okay, let's give it as DevOps. Okay, DevOps னு சொல்லிட்டு folder create பண்றேன். Okay, I'll create a folder called DevOps. So இப்போ நான் enter தட்டினேன்னா எனக்கு அந்த folder create ஆகும். பார்க்கலாமா கிராஃபிக்கலா? கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இந்த ஃபோல்டரை நான் delete பண்ணணும் அப்படின்னா I can delete. MK stands for make create. ஃபோல்டருக்கு இன்னொரு நேம் இருக்கு. Okay, ஃபோல்டருக்கு இன்னொரு நேம் இருக்கு. It's called directory. Okay, your folder has another name called directory. Clear? உங்க ஃபோல்டருக்கு இன்னொரு நேம் இருக்கு which is called as directory. Clear? Got it? Okay, அப்போ வந்து mkdir னா make directory னா make folder, create folder. So folder create ஆயிடுச்சு. இப்போ rmdir DevOps. rm னா remove, dir னா folder, remove folder. Remove ஆயிடுச்சு. So through commands also you can interact with OS. End of day இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது தெரியுமா? கிராஃபிக்கல் ப்ராசஸ்ல கமாண்ட் நீங்க கிராஃபிக்கலா கிளிக் பண்றீங்களா? கிராஃபிக்கலா கிளிக் பண்ணும்போது begin the scene இந்த கமாண்ட் தான். ஓகே, இந்த ரைட் கிளிக் பண்ணி நீங்க இங்க delete பண்றீங்க. நான் ரைட் கிளிக் பண்ணி இங்க delete ஆப்ஷன் இருக்கு. நான் delete கொடுத்தா எனக்கு delete ஆயிரும். ஆனா பேக்ரவுண்ட்ல என்ன ஆகும் தெரியுமா? இந்த கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு பார்க்க கிராஃபிக்கலா தான் இருக்கும். பட் நான் டெலீட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணா பேக்ரவுண்ட்ல என்ன ஆகும்? rmdir கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அப்ப mkdir கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். So begin the scene GUI begin the scene பாத்தீங்க அப்படின்னா GUI க்கு பின்னாடி CLI means command execute ஆகும். Clear? So அப்ப அந்த கிராஃபிக்கல் இல்லாம நீங்க டைரக்டா கூட OS கூட பேசிக்கலாம். Clear? Through commands. Okay, so okay bro, இப்போ எதுக்கு இந்த டாபிக் சொல்றீங்க அப்படின்னா when it comes to Windows OS what's called user friendly.
user friendly அப்படினா Windows OS mostly concentrate on GUI or giving more importance to GUI. Windows என்ன பண்றாங்க அப்படினா CLI விட GUI க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா தராங்க. ஓகே என்ன பண்றாங்க விண்டோஸ்ல ஓகே CLI விட GUI க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க for user friendly. See why because உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நீங்க எந்த பிராண்ட்ல லேப்டாப் எக்ஸ்பெக்ட் மேக் தவிர்த்து நீங்க எந்த பிராண்ட்ல லேப்டாப் வாங்கணும் டிஃபால்ட்டா எந்த OS இன்ஸ்டால் ஆயிருக்கும் எனிமா டிஃபால்ட்டா எந்த OS இன்ஸ்டால் ஆயிருக்கும் எக்ஸ்பெக்ட் மேக் தவிர எந்த பிராண்ட்ல நீங்க லேப்டாப் வாங்கணும் வாட் OS will be installed எனிமா என்ன ப்ரீ இன்ஸ்டால்டா என்ன OS போட்டு கொடுத்திருப்பாங்க Windows OS am I right okay am I right so அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ப்ரீயா Windows OS இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க why உங்களுக்கே தெரியும் Windows OS யூசர் ஃப்ரெண்ட்லி because of graphical just நீங்க கிராஃபிக்கலா டபுள் கிளிக் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் யூசிங் graphical you can do anything so அப்போ அந்த கிராஃபிக்கலா யூஸ் பண்றதுக்கு ஏதாவது நாலேஜ் வேணுமா Windows OS யூஸ் பண்றதுக்கு பேசிக்கா Windows OS ஓபன் பண்ணி அதுல வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கோ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் வேணுமா anyone can operate am I right either a school student can operate அதுக்கு நாலேஜ் வேணுமா கிடையாது விண்டோஸ் யூஸ் பண்றதுக்கு பெருசா ஸ்கில்ஸ் தேவையில்ல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆப்ரேட் பண்ண சொன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்க அதிகமா எதனால அப்படின்னா GUI-னால தான் அவங்க அதிகமா GUI-ல ஃபோக்கஸ் பண்றதுனால தான் யார் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வித்வுட் எனி ப்ரீ ரெக்வெஸ்ட் பட் CLI அப்படியா லெட்ஸ் டேக் இட் CLI இப்போ வந்து விண்டோஸ்ல GUI இல்ல அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க விண்டோஸ் OS லெட்ஸ் கன்சிடர் GUI இல்ல விண்டோஸ்ல whether you will use Windows, everyone will use Windows? No. Why? Because they have to know commands to operate Windows. They have to have some skills. So, அதனால தான் Windows அதிகமா GUI-ல focus பண்றாங்க. So, it's famous for GUI. So, only it's famous for user friendly. Clear? Got it? Okay. Then, Windows OS is, it's not open source. அப்படின்னா என்ன நான் சொல்லி கொடுக்குறேன். Let's see upcoming module இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி Windows is a paid OS licensed OS license based OS Windows OS நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது you want to use Windows OS ப்ராப்பரா Windows OS நீங்க ப்ராப்பரா லெஜிட்டிமேட்டா யூஸ் பண்ணனும்னா you have to go to online or you have to go to some store you want to buy the Windows product key okay you have to buy the you have to buy the Windows product key. Okay, அப்ப நீங்க என்ன பண்ணனும் நீங்க Windows product key have to buy. So Amazon Leo or else any other store you can go and buy the Windows product key. Okay, and the product key buy பண்ணி அந்த okay Windows OS install பண்ணும்போது key கேக்கும். அந்த key நீங்க கொடுத்தா தான் உங்க Windows ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் Windows ஆக்டிவேட் ஆகாது. Okay, so அப்ப அந்த key நீங்க வாங்கினா தான் பண்ண முடியும். Okay, but what all will do but நீங்க கேப்பீங்க இல்லையே நான்லாம் Windowsலாம் ஃப்ரீயா தான் யூஸ் பண்றேன். நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண அப்படி கிடைக்கும் you will be using cracked version okay ஒண்ணு நீங்க OS வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிருக்க மாட்டீங்க ஒரிஜினல் OS யூஸ் பண்ணி ஆக்டிவ் இன்ஆக்டிவ்ல வந்திருக்கும் ஆக்டிவ் பண்ணிருப்பாங்க இல்லனா ஆக்டிவான OS இருக்கும் காசு இல்லாம ஆக்டிவான OS யூஸ் பண்ணுவாங்க அது வந்து cracked சொல்லுவாங்க what is cracked OS என்ன பண்ணுவாங்க அந்த OS இருக்குல அந்த OS அந்த ப்ராடக்ட் போடுவாங்க பாத்தீங்களா அந்த ப்ராடக்ட் கீ அந்த OS வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராடக்ட் கீ கேக்கும் அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராமை கிராக் பண்ணிடுவாங்க அப்ப கிராக் பண்ணும்போது அந்த OS யூஸ் பண்ணக்கூடாது why அந்த கிராக் பண்ண OS நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த ப்ரோக்ராமை தான் கிராக் பண்றாங்க அந்த OS-ஓட ப்ரோக்ராமை கிராக் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் கீயை பைபாஸ் பண்றாங்க ஆமாம் அப்ப அந்த OS-ஓட ப்ரோக்ராமே கிராக் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல ஒரு மால்வேர் அட்டாச் பண்ண முடியாதா ஒரு வைரஸோ இல்ல ஒரு ட்ராஜனோ எனி மால்வேர் அட்டாச் பண்ண முடியாதா ஒரு OS-ல ஒரு ப்ராடக்ட் கீயே பைபாஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் கீ ப்ரோக்ராமே பைபாஸ் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் கூட ஒரு மால்வேர் வைக்கிறதுக்கு இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் ஜஸ்ட் சே பாசிபிளா இல்லையா possible am I right or wrong yes is possible correct alaya appo let's consider a company called ABC company okay a company called ABC company okay let's consider a company called ABC company so appo in ABC company what they are doing is they have n number of systems they have n number of servers and ella servers and system la cracked version use பண்றாங்க because if they want to use original Windows OS they have to invest அந்த ப்ராடக்ட் கீழ அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு okay they don't interest in investing
money in buying the Windows OS product key, cracked version going. They're going for cracked version. They're installing cracked version. Let's consider it's a finance company. Let's consider it's a finance company. It's a banking company. Banking company. It's called. Okay. You know, யாரெல்லாம் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், அவங்களோட அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் எல்லா டீடைல்ஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? இவங்களோட ஏபிசி கம்பெனியோட டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். டேட்டாபேஸ் சர்வர்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அந்த டேட்டாபேஸ் சர்வர்ஸ்ல அவங்க விண்டோஸ் கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். வாட் ஹேப்பன்? விண்டோஸ் வெர்ஷன் யூஸ் பண்றாங்க உங்க டேட்டாபேஸ் சர்வர்ஸ்ல, இல்ல உங்களோட வெப் சர்வர்ஸ்ல எக்ஸெட்ரா எனிதிங், லேப்டாப்ஸ், anything PC எல்லாத்தையும் அவங்க கிராக்ட் வெர்ஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதுல மால்வேர் இருந்துச்சு அப்படின்னா மேபி any attack can happen. Loss of data, yes, loss of data. Okay, loss of data. Am I right? So அப்ப என்ன ஆகும்? Through that cracked version they can steal the data and the companyயோட ரெப்புடேஷனே போயிடும். ஏன்னா அந்த கம்பெனி நம்பி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்னோட கிரெடென்ஷியல் கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்போ அந்த கம்பெனியோட டேட்டா சேஃபாக வச்சிடலன்னா நாளைக்கு அந்த கம்பெனியை வந்து நான் யூஸ் பண்ணுவேனா, இல்லை நான் யாருக்கா சஜஸ்ட் பண்ணுவேனா? எதிர் ஐ யூஸ் த கம்பெனி அகைன், எதிர் ஐ வில் ஹேவ் அக்கௌண்ட் அகைன் வித் தட் கம்பெனி ஆர் ஐ ரெஃபர் தட் கம்பெனி? நோ. ஸோ அப்போ வந்து வாட் ஐம் கமிங் டு சே இஸ் டேட்டா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய அப்ளிகேஷன்ல அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோமே. நம்ம டேட்டா வந்து அவங்க சேஃபா வச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். வாட் ஐம் கமிங் டு சே இஸ் அவங்க ஓஎஸ்ஏ கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் செல்வன், ஓஎஸ்ஏ கிராக்டு வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ்ஏ கிராக்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அதில் மால்வேர் இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுல. எங்கள் அப்ளிகேஷன் எங்கே ரன் ஆகும்? டேட்டாபேஸ் எங்கே ரன் ஆகும்? டாப் ஆஃப் ஓஎஸ்ல தான் ரன் ஆக போகுது. ஓஎஸ் லெவல்லே கண்ட்ரோல் இருக்கும் போது முடிஞ்சிருச்சுல. புரிதல் உங்களுக்கு? ஓஎஸ்ல தான் மால்வேரே இருக்கு. ஓஎஸ்ல மால்வேர் இருக்கு. ஓஎஸ் டாப் ஆஃப் ஓஎஸ்ல தான் உங்க டேட்டா மீன்ஸ் உங்களோட டேட்டாபேஸ் இருக்கு, உங்க டேட்டா இருக்கு. அப்போ ஓஎஸ்லேயே மால்வேர் இருக்கும்போது அது மூலியமா ரிமோட் எக்ஸிகியூஷன் நிறைய பண்ண முடியும். ஹேக்கிங் நான் ஒரு ரிமோட் எக்ஸிகியூஷன் மூலியமா எடுத்து அந்த டேட்டாவை ஹேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? புரியுதா உங்களுக்கு? வாட் ஐம் சேயிங் கிளியர்? ஓகே ஓகே. இல்ல நான் ஒரு ரேன்சம் வேர் நான் ஒரு இப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து அந்த என்ன டைப் ஆஃப் மால்வேர் வச்சிருக்கேன்னா ரேன்சம் வேர் வச்சிருக்கேன். ஒன்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க சர்வர்ல, ஸோ நான் இல்லை, ஓகே அந்த கம்பெனியில் யாரோ வச்சிருக்காங்க, ஓகே ஓகே அந்த கம்பெனியில் யாரோ அந்த ஓஎஸ்ல ரேன்சம் வேர் வச்சிருக்காங்க, அந்த மால்வேர் வச்சிருக்காங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்? எல்லாருமே அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, எல்லா டேட்டாவும் இருக்கும், டேட்டா லாக் ஆயிடும், என்கிரிப்ட் ஆயிடும். தட் இஸ் ரேன்சம் வேர் அட்டாக். ரைட்? டேட்டா லாக் ஆயிடும். நீங்க ரேன்சம் மணி ஃபார்மேட்ல, ரேன்சம்னா என்னதான் மணி ஃபார்மேட்லயும் ஏதோ நீங்க கொடுத்தாதான் அந்த டேட்டாவை நீங்க திரும்பி அந்த டேட்டாவை எடுக்க முடியும். இல்ல அந்த டேட்டா லாக்ல தான் இருக்கும், அந்த டேட்டாவை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. பண்ணலாம்ல? கிளியர் தமிழ் செல்வன், புரியுதா? காட் இட்? ஸோ ஃபைன். ஸோ அப்போ வந்து அந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷனே போயிடும். ஸோ ஒன்லி எவ்ரி கம்பெனி வில் கோ ஃபார் ஒரிஜினல் ஓஎஸ், லெஜிட்டிமேட்டட் ஓஎஸ். they don't use cracked version. ஸோ நீங்களும் உங்களுக்கு அதுதான், டோன்ட் யூஸ் cracked version. This will be the problem in cracked version. Anytime anything can happen. ஏன்னா ஏற்கனவே விண்டோஸ் ஓஎஸ் வந்து ரொம்ப வீக் தான். ஓகே, விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 எல்லாத்தையும் பக் இருக்கு. ஓகே, பிகாஸ் ஐ ட்ரை டு அன்லாக் தட். ஓகே, அது பக்ஸ் நிறைய இருக்கு அதில். அது தாண்டி நீங்கள் கிராக்ட் வெர்ஷனையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, விண்டோஸ் நாட் தட் மச் செக்யூர் தேன் மேக் அண்ட் லினக்ஸ். வை? ஐல் டீச் யூ. ஏன் வந்து விண்டோஸ் மோர் செக்யூர் இல்லை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆமா ரைட்? கரெக்டா? இதே நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸ்லாம் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. விண்டோஸ்க்கு மட்டும் தான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இஃப் யூ கோ டு அ ஷோரூம், இஃப் யூ பை அ லேப்டாப், வாட் வில் தே? ஓகே, பை திஸ் ஆன்டிவைரஸ், இந்த ஆன்டிவைரஸ் நீங்கள் பை பண்ணுங்கன்னுவாங்க. சரியா? விண்டோஸ்லேயே ஆல்ரெடி ஒரு வைரஸ், ஒரு ஆன்டிவைரஸ் டிஃபால்ட்டாக இருக்கும் விண்டோஸ் டிஃபெண்டர். அது தாண்டி ஒரு வைரஸ் வருது அப்படின்னா அது எவ்வளோ வீக்காக இருக்கும்னு நினச்சி பாருங்க. நம்ம ரைட்டாக லினக்ஸில் டிஃபால்ட்டாக ஒரு ஆன்டிவைரஸே இருக்காது. Clear? Okay, fine. Okay, the topic is diverting. Let's get into our topic. So what I'm going to say is you should not use cracked version. That's my one line. Okay, so let's go. Okay, so our Windows one, it's a licensed based OS. Okay, okay, then it is not open source. Okay,
and Windows is not secure. Windows is secure. Okay, let's come to Linux. So Linux interesting. I love Linux. Okay, so I started my career in Linux only. Okay, so Linux is interesting. Why? Because it is free and open source. Okay, free and open source. See, Windows it's not free, it's not open source, but Linux is free open source. Let's discuss some story. In the Linux OS யார் create பண்ணா the great man called Linux Torvald. Okay, so இவர் தான் Linux நம்மளுக்காக கிரியேட் பண்ணாரு. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்ல ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் OS இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு இவர் தான் காரணம். Am I right? And Windows is free. You don't want to pay 1 rupee for using Windows OS. So Linux OS. You don't want to pay 1 rupee for using Linux OS. அப்ப என் கம்பெனில 20 to 30 to 40 சர்வர்ஸ் இருந்தா கூட நான் ஃப்ரீயா அதுல OS இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் லைஃப் டைம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. So that's the reason behind the scene the person is Linux Torvald, this man. So இவர் என்ன பண்றாரு அப்படின்னா during his college days he is developing he is using Unix OS. Okay, so அவர் Unix OS யூஸ் பண்றாரு during his college days. அப்ப Unix OS பாத்தீங்கன்னா it's a paid OS. As a Windows, like Windows, Unix is also a paid OS. அப்போ what he feel is using Unix OS he face a lot of drawback. Unixல நிறைய drawback இருக்கு ஃபேஸ் பண்றாரு. அந்த drawback அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இது மாதிரி Unixல இந்த drawback இருக்கு. பட் அந்த Unix கம்பெனி பெருசா கன்சிடர் பண்ணல. Unix they didn't consider his report. So what he done is he created a Linux OS. அப்போதான் நம்ம ஒரு புதுசா ஒரு OS கிரியேட் பண்ண சொல்லிட்டு he started developing the own OS called Linux. Okay, பட் வேற ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல இருந்து தான் டெவலப் பண்ணாரு. ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ணல. வேற ஓபன் சோர்ஸ் இருக்கு ஆக்சுவலி. Okay, fine. Just wait a minute. Just wait a minute. I'll be sharing this story. Okay, I will share this report. Okay, I will share this report with you. Okay, fine. In the story பாத்தீங்க அப்படின்னா I will share this blog with you. Okay, see, he started a GNU project to build a free Unix-like operating system. Okay, GNU project. Okay, GNU project இருக்கு. அதுல okay, GNU does not have working kernel. So GNU ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு மாடியூல் கர்னல்ங்கிற ஒரு மாடியூலை டெவலப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணி சமயம் நம்மளுக்கு லினக்ஸ் OS கொடுத்தாரு. ஸோ ஜஸ்ட்ல GNU ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்ல என்ன இல்லைன்னா கர்னல் இல்லை. GNU ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் இட் டட் நாட் ஹேவ் ஒர்க்கிங் கர்னல் இல்லை. அப்போ கர்னல் நான் என்ன சொல்றேன், ஸோ அந்த கர்னல்லாம் ரெடி பண்ணி he launched a OS called Linux OS. Yeah, I'll be explaining you கர்னல்னா என்ன சொல்றேன். Okay, it's interesting concept கர்னல்ங்கிறது. Okay, I'll be explaining you damn sure. Okay, கர்னல்ங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா it's a software. Okay, I will show you. கர்னல்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். ஓகே ஓகே கர்னல் கர்னல்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம், ஜஸ்ட் இட்ஸ் a ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, நீங்க ரன் பண்ற Chrome, Teams, என்ன அப்ளிகேஷன் வேணா இருக்கும், அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் டைரக்டா CPU மெமரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ண கரெக்டா. இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க, I'll show you. I'll open my task manager. Okay, I'll open my task manager.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் க்ரோம் அப்ளிகேஷன் எதெல்லாம் கன்சியூம் பண்ணுது? CPU யூசேஜ் இருக்கா, CPU யூசேஜ் இருக்கா, மெமரி ரேம் யூசேஜ் இருக்கா, டிஸ்க் யூசேஜ் டிஸ்க் யூசேஜ் இருக்கா, நெட்வொர்க் யூசேஜ் இருக்கா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர், CPU மெமரி டிஸ்க்லாம் ஹார்ட்வேர். ஸோ அப்போ உங்கள் அப்ளிகேஷன் திஸ் யுவர் அப்ளிகேஷன், இதெல்லாம் க்ரோம் அப்ளிகேஷன், டீம்ஸ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை CPU மெமரி டிஸ்க் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ உங்க அப்ளிகேஷன்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், கரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் டேரக்டா CPU மெமரி ஹார்ட் டிஸ்க் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஆர்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ கர்னல்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஆர்டர் கூட உங்க அப்ளிகேஷன் உங்க CPU மெமரி டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அந்த ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல் இஸ் கர்னல். கர்னல் இஸ் a bridge between software and hardware. இது உங்க சாஃப்ட்வேர், இது உங்க ஹார்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரையும் கனெக்ட் பண்றது தான் உங்க கர்னல். கிளியர் ஆனி? புரியுதா? do you able to understand? புரியுதா? உங்க அப்ளிகேஷன்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர், okay, your application is a software. In the software, okay, this software should communicate with your CPU memory devices. Correct? இப்போ நான் காமிச்ச மாதிரி, ஓகே, உங்க ப்ரோக்ராம் இது எல்லாமே உங்க அப்ளிகேஷன் தான். உங்க அப்ளிகேஷன் தான் இங்க ரன் ஆயிட்டு இருக்க எல்லா அப்ளிகேஷனும் it will use CPU memory disk usage. ஓகே ஸோ அப்போ வந்து அந்த கர்னல்ங்கிற ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு CPU மெமரி ஹார்ட் டிஸ்க் கூட இன்டராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ the OS and kernel are same. No, கார்த்திக், OSங்கிறது எல்லாமே வரும். OS மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OS என்ன, GUI இருக்கா, அப்போ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் GUIக்கு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. CLI இருக்கா, CLIக்கு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ OSக்குள்ள GUI CLI நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். கர்னல்ங்கிறது ஒரு சின்ன ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை CPU இன்டராக்ட் பண்ணலாம். OSல ஒரு சின்ன பார்ட். கிளியர் கார்த்திக்? OSங்கிற ப்ரோக்ராம்ல கர்னல்ங்கிறது ஒரு குட்டி ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் தான் மெயின். அந்த ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணும், உங்க CPU கூடயும் உங்க அப்ளிகேஷன் கூட இன்டராக்ட் பண்ணும். கிளியர்? இதை தாண்டி என்ன இருக்கு? GUI இருக்கா, அப்ப OSல GUIன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. CLI இருக்கா, CLIன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அது மாதிரி கர்னல் ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் மூலமா தான் உங்க அப்ளிகேஷன் CPU ஆர்டரும் இன்டராக்ட் பண்ணும். கிளியர்? got clear? Clear? Everyone clear about kernel? If clear, just raise your hand or give thumbs up for me. So let's proceed to next one. Yeah, thank you. So kernel pati nama we discuss deeply. Okay, fine. Yeah, let's come to free and open source. அப்போ ஒரு கதை பார்த்தோம் கரெக்டா. ஸோ அப்போ வந்து அந்த GUI ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து அந்த ப்ரோக்ராமே இல்லை, அந்த ஆர்டர் கூட இன்டராக்ட் பண்ணுற அந்த ப்ரோக்ராமே அதில் கிடையாது. அந்த ப்ரோக்ராம் சூப்பராக டெவலப் பண்ணுறாரு அவர். ஓகே, அந்த மெயின் சோர்ஸே அதுதான், அந்த சோல் ஆஃப் த OSே அதுதான். அந்த சோலை அப்டேட் டெவலப் பண்ணி அது கூட இன்சர்ட் பண்ணுறாரு, மெர்ஜ் பண்ணுறாரு. லினக்ஸ்னு ஒரு OS வந்துருச்சு. கிளியர்? லினக்ஸ்னு ஒரு OS இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அதை ஃப்ரீயாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எனிவன் கேன் யூஸ் ஃப்ரீ, anyone can come and use it free விடுறாரு. ஏன்னா யூனிக்ஸ் இஸ் paid. ஸோ அதுக்காக இந்த OS ஃப்ரீயாக கொடுக்குறாரு. கிரேட், am I right? ஸோ அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு டிசிஷன் எடுத்தனால தான் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் they are reducing their expense reduce ஆகுது. கிளியர்? ஃபைன். வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ்? ஓகே, ஃப்ரீனா புரிஞ்சிருச்சு, யாரோனா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ்? ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன்? ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? சிம்பிள். சோர்ஸ்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாட் இஸ் சோர்ஸ்? சோர்ஸ்ங்கிறது சோர்ஸ் கோட். ஓகே, சோர்ஸ் கோட். அப்ளிகேஷன், உங்க அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் இட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு கோட் எழுதிருப்பாங்க. கரெக்டா? இப்போ உங்க டீம்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த டீம்ஸ் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம்ல உங்க அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, அதுதான் சோர்ஸ் கோட். இப்போ நீங்க ஒரு வெப்சைட், நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு, ஒரு வெப் ஆப் இருக்கு. இந்த வெப் ஆப் எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க? கோட் வச்சு தான். அப்படியே ஒரு ப்ரோக்ராம் கோட் வச்சு தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட் தான் சோர்ஸ் கோட். அதே மாதிரி லினக்ஸ் OSங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தானே. நான் என்ன சொன்னேன்? OSங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். அப்போ அந்த OSங்கிற ப்ரோக்ராமையும் அந்த OSங்கிற ஒரு ப்ரோக்ராம் வச்சு தான் டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் தான் சோர்ஸ் கோட். OS கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிருப்பார்ல, அந்த ப்ரோக்ராம் தான் இட் இஸ் த சோர்ஸ் கோட். அதான் சோர்ஸ் கோட் சொல்லுவோம். அது மாதிரி நிறைய இடத்துல இஃப் யூஆர் டெவலப்பர் இன்னும் சோர்ஸ் கோட் என்ன, நீங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு எழுதுற கோடை தான் சோர்ஸ் கோட் சொல்லுவோம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு லினக்ஸ் சோர்ஸ் கோட். லினக்ஸோட சோர்ஸ் கோட் பார்க்கலாம். லினக்ஸ் சோர்ஸ் கோட் கிட்டப்ல தான் இருக்கு. ஸோ அஃபிஷியல் டார்வாலோட அக்கௌண்ட் தான், யூசர் அக்கௌண்ட் தான். லினக்ஸ் டார்வால்ஸ், சி இஸ் அ மேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா
அந்த சோர்ஸ் கோட் வந்து ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, அந்த சோர்ஸ் கோட் ஓப்பனா இருக்கும். இவ்வளவுதான். அந்த சோர்ஸ் கோட் ஓப்பனா இருக்கும். அப்படின்னா அந்த ஓஎஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம் ஓப்பனா இருக்கும். சி ஓப்பனா தானே இருக்கு. கேன் யூ see that ப்ரோக்ராம்? பார்க்க முடியுதா? லினக்ஸ் ஓகே, லினக்ஸ் ஓஎஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஓப்பனா இருக்கும். தட்ஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ். அப்போ எதுக்கு ஓப்பனா இருக்கு? வாட் இஸ் த பர்பஸ்? anyone can come, okay, anyone can come and anyone can come and they can download this code. They can come and download this code. They can edit this code. They can customize that code. They can customize this code and they can create their own OS. Am I right or not? இது ஓப்பனா இருக்கு. இந்த கோடை நான் டவுன்லோட் பண்ணி, if I have knowledge in C, Shell, Assembly, Python, Perl, Makefile, இதெல்லாம் எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணேன், I will go and download this code, source code. I will add some features. இப்போ இதுல வந்து டிஃபால்ட்டா சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதை தாண்டி எனக்குன்னு இப்போ வந்து நீங்க ஒரு பைக் நிறைய பேர் வந்து பைக் கார் வாங்குவீங்க கரெக்டா, அப்படியே இந்த பைக் கார் ஷோரூம் அப்படியே எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்களா? எவ்ரிவன் will have some taste, different taste. கரெக்டா, கார் வாங்குவீங்க, ஆன்ரோலேருந்து கார் எடுத்து ஷோரூம்லேருந்து எடுத்துட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி? அந்த லைக் வந்து சவுண்டு, ஓகே, ஹோம் தியேட்டர் லைக் அது மாதிரிலாம் வச்சு சவுண்ட் செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு காரில் வந்து லைட்ஸ், டிஃப்ரெண்ட் லைட்ஸ், எல்இடி லைட்ஸ்லாம் ஆட் பண்ணி இனிமேல் கார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க மாட்டீங்களா? யூ வில் கஸ்டமைஸ் த கார் ஆர் யூ வில் கஸ்டமைஸ் த பைக். கரெக்டாக, பிகாஸ் ஆஃப் யுவர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரி எனக்கு என் கம்பெனியில் எனக்குன்னு ஒரு யூஸ் கேஸ் இருக்கும், எனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நான் என்ன பண்ணேன், இந்த கோடை நான் டவுன்லோட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடை வந்து நான் ரீடிசைன் பண்ணி லைக் ரீடெவலப் பண்ணி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி I'll be creating my own OS. That's called open source. அப்போ ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, யார் வேணா அந்த கோடை வியூ பண்ணலாம். மீன்ஸ் அந்த சோர்ஸ் கூட யார் வேணா வியூ பண்ணலாம், யார் வேணா எடிட் பண்ணலாம், யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, பிகாஸ் நிறைய இடத்துல ஓப்பன் சோர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு தெரியாது, ஒன்றுமே இல்லை. ஓப்பன் சோர்ஸ்னா அந்த அப்ளிகேஷனோட ப்ரோக்ராம் வந்து யார் வேணா பார்க்க முடியும், யார் வேணா எடிட் பண்ண முடியும், யார் வேணா இது வந்து எடிட் பண்ணி they can customize. That's called open source. Clear? Got it? Clear? Okay. So அப்போ எதுக்கு ஓப்பன் சோர்ஸாக விட்டார்? எனிவன், வாட் இஸ் த பர்பஸ்? ஏன் இது ஓப்பன் ஃப்ரீ? ஓகே, ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஓகே, எதுக்கு ஓப்பன் சோர்ஸாக கொடுக்கணும்? why it's just given as open source? Anyone? See, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் லினக்ஸ் இஸ் a free OS. அப்போ அதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. பிகைன் சீன் மார்க்கெட்டில் பெருசாக இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிகைன் சீன் என்ன நடக்குது, தேர் கெட்டிங் ரெவன்யூ. எப்படி ரெவன்யூ வாங்குறாங்க? வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க? யூஸிங் அவர் டேட்டா. நம்ம டேட்டாவை மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபுட்டை பற்றி ரீல்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் டே உங்களுக்கு என்ன ஆகும், ஜொமேட்டோலேருந்தோ ஸ்விக்கிலேருந்து ஒரு ஆட் வரும். நம்ம ரைட், ஜொமேட்டோலேருந்து ஸ்விக்கிலேருந்து ஒரு ஆட் வரும். அந்த ஆடை பார்த்து நீங்கள் ஜொமேட்டோவில் போய் பை பண்ணுவீங்க. ஸோ உங்கள் மார்க்கெட்டிங்க்கு அந்த டேட்டா யூஸ் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா வந்து earn பண்ணுறாங்க. பட் அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரீயாக கொடுக்குறாரு, பட் பெருசாக டெவலப்மெண்ட் இருக்காது. ரைட், ஃப்ரீயாக கொடுக்குறாரு. யார் டெவலப் பண்ணுவா? அவர் மட்டும் தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவர் மட்டும் தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கோடு வந்து அவர் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா, கோடு வந்து யாருக்கும் அவர் கொடுக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணும், ஒன்று அவரே டெவலப் பண்ணணும், இல்லை அவரே ஒரு டீம் வச்சு டெவலப் பண்ணணும். ஒரு டீம் வச்சு டெவலப் பண்ணால் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த டெவலப்பருக்குலாம் யூ ஹேவ் டு கிவ் த சேலரி. ஸோ அப்போ அது பெருசாக அது வந்து க்ரோத் இருக்காது. அந்த ஓஎஸ்க்கு பெருசாக க்ரோத் இருக்காது. ஸோ அந்த ஓஎஸோட க்ரோத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் கோடே ஓப்பனாக விட்டுறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, இந்த ஓஎஸ் மேலே கிரேசியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, யூ கேன் கம், யூ கேன் எடிட் இட், யூ கேன் லான்ச் யுவர் ஓன் ஓஎஸ். அப்போ என்ன ஆகும், பேஸ் இதுதான், பேஸ்லேருந்து அந்த ஓஎஸ் வளர அமைக்குமா? யார் வேணா வந்து அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தே ஃபார்ம்ட் ஆஸ் அ கம்யூனிட்டி, லினக்ஸ் கம்யூனிட்டி. யாரெல்லாம் இந்த ஓஎஸ் மேலே கிரேஸாக இருக்காங்களோ, இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ, அந்த டெவலப்பர்ஸ் எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக கான்ட்ரிபியூட்டர்ஸ், எவ்வளோ கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி வாட் தே டூ தென் they started to develop this OS. அப்படின்னா இந்த ஓஎஸ்ல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதோ, இன்னைக்கு வரைக்கும் கேன் யூ சி எஸ்டர்டே வரைக்கும் கோட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஓகே என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ட்ரெஸ்டாக இருக்க லினக்ஸ் கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் இந்த கோடில் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதோ, இல்லை செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பக் இருக்கும்ல, அது பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதோ, இது எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் ஓஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. லினக்ஸ் ஓஎஸ் ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ அவர் திங்க் பண்ண மாதிரி இட் ஹாஸ் லாங் growth till now. Linux has long growth till now. ஓகேவா? ஸோ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, இந்த ஓஎஸை யூஸ் பண்ணிட்டு they got satisfied, they got interested, they started to develop like Red Hat, like your IBM, big companies, Google started to develop this OS. ஏன்னா அவங்க அதை யூஸ் பண்றாங்க. யாரு பெரிய கம்பெனிஸ் அவங்க இந்த லினக்ஸ் OS யூஸ் பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, they started to contribute. அவங்க அந்த கம்பெனில இருக்க ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் ஹவ் லினக்ஸ் காட் growth. இப்போ நீங்க கூட உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, லைக் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நாலேஜ் இருக்கு, லினக்ஸ்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா யூ கேன் கான்ட்ரிபியூட். ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றதோ இல்ல ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணாலும் நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். See how many contributors you can see here. How many contributors? See, from 2000, I think 5. See the contribution. இது வந்து கமிட்ஸ் ஓவர் டைம், இது விட்டுருங்க. பட் இவங்க தான் கான்ட்ரிபியூட்டர்ஸ். கமிட்ஸ்னா எவ்வளோ கோட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, எவ்வளோ கோடு கமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது விட்டுருங்க. பட் கான்ட்ரிபியூட்டர்ஸ், ஓகே, you can see these are all the contributors. See, okay, fine. Okay, so this is how Linux grows. Clear? So அப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த கோடை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி புது OS லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒன்லி வி ஹேவ் லாட் ஆஃப் லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ். ஸோ இது டெக்னிக்கலாக நீங்கள் லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் சொல்லக்கூடாது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ளேவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லணும். ஓகே, ஃப்ளேவர்ஸ் வந்து டெக்னிக்கலாக டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷனை ஷார்ட்டாக டிஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷனை ஷார்ட்டாக டிஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க. ஓகே, லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா? கேன் யூ see? We have a lot of Ubuntu, Red Hat, Kali Linux, Fedora, CentOS, Linux Mint, Ubuntu. We have a lot of Linux distribution. So அதனால தான் இன்னைக்கு லினக்ஸ்ல மட்டும் we have a lot of distributions. You can check this map. இவ்வளோ OS இருக்கு பாருங்க லினக்ஸ்ல. How many flavors, means how many distribution we have? If I found any difficult environments in the one, can I able to modify that too on my ask? Yes, you can modify. If you have knowledge in programming, you can modify, and surely you can modify. See, this is how all companies started to creating their own OS. Clear? Fine, got it? Okay, so அப்போ இன்னொரு டவுட் இருக்கும், சரி இவங்க கான்ட்ரிபியூட் பண்றதுனால இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஃபேம். அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும். ஏன்னா லினக்ஸ்ல நான் ஒரு பக் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு ஃபேம். அதை தாண்டி என்னன்னா, இப்போ லினக்ஸ் யார் வந்து ஹேண்டில் பண்றா, லினக்ஸ் ப்ராஜெக்டை வந்து யார் ஹேண்டில் பண்றா அப்படின்னா லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன், இந்த கம்பெனி யார் இவங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து டெவலப் பண்ணுவாங்க. அப்போ லினக்ஸ் இவங்க கீழே தான் இப்போ இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை எடுத்து டெவலப் பண்ணுவாங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். கேன் யூ see? It's a non-profit. It's a non-profit organization. You can see non-profit organization. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு கீழே நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இவங்க தான் எடுத்து டெவலப் பண்ணுறாங்க. See, I think it's education. We have to go to official site. I think this site. Yeah, this is site. Okay, see, lot of open, see 900 open source project. அதில் ஒன்று தான் லினக்ஸ். see இவ்வளோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அது லினக்ஸ் ஒன்று. ஓகே, ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனிஸ் தான். அப்போ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, தில் ரைஸ் சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க இந்த கம்பெனிக்கு. இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தானே, இந்த கம்பெனிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அது மூலிமா இங்கே ஒர்க் டெவலப்பர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் கோட், இந்த டெவலப்பர்ஸ்க்குலாம் சேலரி கொடுப்பாங்க. எப்படி சேலரி கொடுப்பாங்கன்னா, இந்த கம்பெனிஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தில் பி கிவிங் பிகாஸ் அப்போ ஏன் இந்த கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும்? எனிவன் ஹேவ் ஐடியா? இவ்வளோ கம்பெனிஸ் ஏன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்? Because they are using open source project, they are using open source software like Linux மாதிரி open source software இவங்க யூஸ் பண்றதுனால தான். ஓகே, Linux மாதிரி இவங்க open source software யூஸ் பண்றதுனால தான் இவங்க இந்த ஃபவுண்டேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. Clear? Got it? Okay, fine.
Okay, so Windows is okay. Windows is sorry, Linux. Linux is open source. Open source and Linux is secure. Why Linux is secure? Why Linux is secure? Now Windows on secure இல்லைன்னா ஏன் Linux on secure? அப்போ first Windows வந்து open source இல்லையா? Windows is not open source. அப்பனா Windows ஓட கோட் வந்து யாராலையும் பார்க்க முடியாது. Only Microsoft employers. Okay, Microsoft employers like security engineers, Microsoft developers, they can view the Microsoft OS, Windows OS code. அவங்களால மட்டும் தான் அந்த Windows OS ஓட கோட பார்க்க முடியும். Source code பார்க்க முடியும். நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா see because it's paid இருக்கும்போது எப்படி source code கொடுப்பாங்க? paid இருக்கும்போது source code கொடுத்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த source code யூஸ் பண்ணி நம்மளோட own Windows OS ரெடி பண்ணிடுவோம். அப்ப source code நம்மள்ட்ட தர மாட்டாங்க. அப்போ அந்த source codeல இருக்க bugs, security bugsல யாரால கண்டுபிடிக்க முடியும்? வேர்ல்டு ஃபுல்லா இருக்க எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி டெவலப்பர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இன்ஜினியர் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த சோர்ஸ் கோட்ல இருக்க பக்ஸ் எல்லாமே யாரால கண்டுபிடிக்க முடியும்? ஒன்லி மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயர்ஸ் கேன் ஃபைண்ட். am I right or wrong? கரெக்டா? மைக்ரோசாஃப்ட் ஓட செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸால மட்டும் தான் அதுல இருக்க பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். am I right? அப்போ எப்படி செக்யூர் ஆகும்? பட் லினக்ஸ்ல பாருங்க, கான்ட்ரிபியூட்டர்ஸ் நேத்து வரைக்கும் கோட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. See, நேத்தி வரைக்கும் கோட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கிரேட், am I right? See, நேத்தி வரைக்கும் கோட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. anyone can come and find the bugs. அப்போ வேர்ல்ட் ஃபுல்லா வந்து பக்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு சொல்ற லினக்ஸ் செக்யூரா இல்ல மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் அதுலயும் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அவங்க டெவலப்பர்ஸ் மட்டும் எல்லாருக்குமே சோர்ஸ் கோட் ஆக்சஸ் இருக்காது. ஒரு சின்ன டீம் அந்த விண்டோஸ் ஓஎஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சின்ன டீம் இருக்கும். அந்த டீம் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அவங்க which will be more secure? இப்ப சொல்லுங்க, Windows or Linux? Which will be more secure? Linux will be more secure. Got it? Fine. So this is what about Linux. So Linux is famous for CLI. Okay, Linux is famous for CLI. Windows வந்து எதுக்கு ஃபேமஸ் சொன்ன? Linuxலயும் we have two. If you want to interact with Linux OS, you can interact with two interfaces. One is CLI interface, another one is GUI interface. Okay, if you want to interact with Linux, you can interact with CLI and GUI. Got it? நீங்க ரெண்டு இன்டர்ஃபேஸ் மூலமா interact பண்ணலாம். Okay, so அப்ப எதுக்கு Linux famous அப்படினா Windows GUI க்கு famous. Linux is famous for CLI. Why? Initial stageல லினக்ஸ்ல CLI மட்டும் தான் இருந்துச்சு, GUI கிடையாது. இனிஷியல் இப்போ இருக்கு GUI, பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல லினக்ஸ்ல CLI மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ நீங்க லினக்ஸ் OS யூஸ் பண்ணனும்னா what you need, you should know Linux commands. Linux commands தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால லினக்ஸ் யூஸ் பண்ண முடியும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா லினக்ஸ் யூஸ் பண்றதுக்கு எஸ்டேட் பண்ணாங்க. நம்ம ரைட்டா ராங்? as a beginner எல்லாரும் எஸ்டேட் பண்ணாங்க. பிகினரா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ற கஷ்டமா இருக்குமா இல்லையா? வெறும் கமாண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீன்ஸ் வெறும் ஒரு டெர்மினல் இருக்கும், அந்த டெர்மினல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களால ஓஎஸ் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். அப்படின்னா அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு லினக்ஸ்ல நாலேஜ் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும், அப்பதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதனால யூ வில் எஸ்டேட். am I right? ஓகே, சோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி மீன்ஸ் அந்த பிகினர்ஸ்க்காக மட்டுமே GUI டெவலப் பண்ணாங்க. பிகினர்ஸ்க்காக மட்டுமே தான் GUI டெவலப் பண்ணாங்க. அதுவுமே GUI வந்து ரொம்பலாம் இருக்காது. மினிமல் GUI, மினிமலா இருக்கும் GUI. மினிமல் GUI அப்படின்னா என்னன்னா பேசிக்கா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது, அந்த லெவலுக்கு மட்டும் தான் இருக்கும். மித்தபடி நீங்க ஒரு கான்ஃபிகர் பண்ணணும், ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஒரு டெலி அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க CLI தான் பண்ணணும். ஸோ ஒன்லி லினக்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் CLI than GUI. GUIங்கிறது பிகினர்ஸ்க்காக மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க. அதுவுமே நீங்க சர்வர் சைட்ல ரன் பண்ற லினக்ஸ் OSல GUI இருக்காது. நீங்க சர்வர் சைட் நம்ம பார்ப்போம், சர்வர் சைட்ல ரன் பண்ற லினக்ஸ் OSக்கு GUI இருக்கா? CLI மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ டெஸ்க்டாப் அது மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா GUI இன்டர்ஃபேஸோட இன்ஸ்டால் பண்ணுவாங்க. கிளியர்? Linux is famous for CLI. Linux is more secure. Linux is open source. You can customize it. Linux is free. And Linux is, in companies they will use Linux. Why? Because it's free and open source. Than Windows, Linux is speed. Linux அதிகமாக ரொம்ப ஸ்பீடா இருக்கும். Why? Tomorrow I will explain. Windows ஓட Linux is speed. Why? Tomorrow I will explain. Clear? So tomorrow I will explain that and we'll start using Linux OS.
we'll do the installation configuration of Linux OS, and we'll start with Linux commands. So in this Linux training, you will be getting your foundation training. Okay, in the foundation training, when you attend panning appadina, you can work in Linux, you can work in cloud engineering. If you want to get into cloud engineering, you should know foundation of Linux. You can work in Docker. If you want to learn Docker, you should know Linux. You should have foundation knowledge of Linux. If you want to work in Kubernetes, you should have foundation knowledge of Linux. If you want to work in DevOps, you should have foundation of Linux. If you want to use Git, you should know Linux. Git வந்து CLI use பண்ணா, you should know Linux because Git is created based on Linux. Okay, clear? So அப்போ வந்து நீங்க இதுல எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, டெவலப்பரா இருந்தாலும் சரி, if you are in cloud administrator or cloud engineer or DevOps engineer, okay, or you're using Docker in your real-time life or Kubernetes, you should know Linux. Clear? Fine. Got it? So let's see tomorrow. Thank you. Thank you, friends. Thank you. So if you have doubts, you can ask. I will end the session. Yeah, same. We'll be having same sound to 8. Hi, sir. Could you explain the DevOps training syllabus covered in the program? Yeah, you can go to our official website. Okay, you can go to our official website, devopstutorial.com. In this, you can go for corporate training. You can see DevOps with multi-cloud. Okay, you can go and see the syllabus. So in this DevOps training, we'll be teaching Linux, shell scripting for automation, GitHub. Sorry, screen. Okay, thank you. So what you do now, my screen is visible. I think so. So just go to SRTechOps website. You can just type Google. So we'll be getting it will be ranked first. Go to this site, DevOps corporate training. You can see corporate training. Go to this corporate training and go to this page. No more. So in this you can find the syllabus. Okay. So what I will be teaching is I'll be teaching Linux foundation. Okay, Linux foundation. Which is required to become a DevOps engineer or cloud engineer. Then shell scripting, real-time automations for cloud and DevOps engineer. GitHub, and we'll be seeing Bitbucket also because some companies Bitbucket. Build tool like Apache Maven and Node.js. If you're using JS, we'll be using Node. If you're using Node.js, we'll be seeing a tool called npm tool. I didn't mention here. Okay, so Jenkins, Sonar type Nexus for our code review. Then for configuration, we'll be seeing Ansible. Then we'll be mastering Docker and Kubernetes. Number Docker and Kubernetes master because it's very important when it comes to DevOps and cloud. Then monitoring tools like Prometheus, Grafana, UFS Stack, Terraform for infrastructure or to automate the infrastructure as a code. To create infrastructure in AWS Azure, we'll be learning Terraform. We'll be learning AWS and Azure because in this training we are going to learn multi-cloud strategy. Okay, this is the multi-cloud strategy because nowadays companies are using multi-cloud in the same project. Or a project like multi-cloud use because of availability. High availability காகியும் vendor lock ஒரு cloud யூஸ் பண்ணி நம்ம லாக் ஆயிர கூடாதுக்காகியும் pricing காகியும் they use multi cloud. அப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு வெறும் AWS மட்டும் தான் தெரியுது அப்படினா உங்களுக்கு Azure தெரியல, அவங்க ஆனா Azure யூஸ் பண்றாங்க, அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க Azure யூஸ் பண்றாங்க அப்படினா you will be failing in that interview. Right? யாருக்கு அப்ப Azure தெரியுது அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகும். So only I'm teaching both AWS and Azure. ரெண்டுமே படிப்பீங்க. So you will not fail. Okay, and Splunk, Argo CD, Python. We'll be writing basics to advanced Python. We'll be writing a lot of scripts. Okay, GitLab, CI tool, and Jenkins also will be learning. Then Apache Tomcat, Jira, JFrog, then DevSecOps. These tools, DevSecOps tools. Okay, so this will be the syllabus. You can watch it. Okay, for interest, you can contact my team. You can just just fill this form. My team will contact you. Okay, just fill this form. My team will contact you. Anyone? Any doubts? Stamped 40K on software training institute for AWS DevOps. Later I found your YouTube channel. Oh, thank you. Okay, so I will come with a lot of training, free training. You can just go through it. So it's full about cloud and DevOps and AI. Okay, you can just go through. Okay, so you can, this fee structure is 8,000. Actually, you can pay in 4,000. You can pay in installment. Okay, you can pay 4,000 and can join, and later you can pay 4,000. That's not a problem. Okay, so content doesn't, it will be long content. Why? Because இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க கம்பெனிக்குள்ள போக முடியும். Because this is for experience. Those who want to get into experience, okay, those who want to get into experience, DevOps experience role apply பண்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். Okay, advance வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். Because இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர்க்கே அவ்வளவு கேக்குறாங்க. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தா தான்
he or she can crack the interview. Am I right? So we'll be mastering. So அப்போ duration வந்து பார்த்தீங்கன்னா it takes around more than 100 days. 100 daysல you will be getting the idea. You can apply for the companies. But 100 days மேலே அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு because it is long term. We'll be mastering the Terraform, AWS Cloud, Docker அதெல்லாம் master பண்ணுவோம். So it takes time. So you should have commitment. And it's happened to Monday to Saturday. Monday to Saturday classes இருக்கும். Daily you have to learn. Daily learning will make you thorough in that concept. உங்களுக்கே அப்புறம் ஒரு கான்செப்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். You will be have that daily learning practice. So அதுக்காக தான் daily classes. You'll have daily class from Monday to Saturday. Got it? Okay, well, thank you. Let's see tomorrow. Thank you.